சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா நீ? என்னம்மா ஏதோ தீவிரமான யோசனையிலேயே இருக்கிறாய்? என்ன விஷயங்களை பற்றி நீ சிந்திக்கிறாய் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன சிந்தித்தாலும் சரிதான், எந்த விஷயத்தை பற்றி நீ யோசித்தாலும் சரிதான், அது எனக்கு தெரியாமல் எப்பொழுதும் போகவே போகாது. நீ எதை யோசித்தாலும் எனக்கு தெரியும். நீ எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையை பற்றி அதிகமாக யோசிக்கிறாய். உன்னுடைய யோசனைகள் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறுமா? உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் கை கூடுமா என்று நீ நினைக்கிறாய். கூடிய விரைவிலேயே ஒரு சுப செய்தியை நீ கேட்பாய் என்று சொன்னார். நம்புவாயா? நீ எந்த ஒரு சுப செய்திக்காக, எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறாயோ, அந்த சுப செய்தியை கூடிய சீக்கிரத்திலேயே நீ கேட்பாய். அளவுக்கு மீறி கஷ்டம் வந்து கொண்டு இருக்கிறதே, இந்த கஷ்டத்தில் இருந்து நான் மீள்வேனோ என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக உன்னுடைய இந்த கஷ்டத்தில் இருந்து கூடிய சீக்கிரமாகவே மீண்டு விடுவார். யார் என்ன சொன்னாலும் சரிதான். யாரோ ஒருவர் உன்னை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்பதற்காக உன்னுடைய வாழ்வில் நீ தொடர்ந்து இதே மாதிரிதான் அனுபவிப்பாய் என்பது இல்லை. உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விதமான பாரங்களும் கூடிய சீக்கிரமாகவே இந்த சாயோ இறக்கி வைப்பேன். நீ நிறைய நாள் கஷ்டப்பட்டு விட்டாய். அதிகமான உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்றுக்குள் நீ நுழைந்து விட்டாய். துன்பங்கள் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த துன்பங்களையே நிச்சயமாகவே ஓட வைப்பேன் இந்த சாய். தேவையே இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்வில் நீ அதிகமாக கஷ்டப்படுகிறாய். சொல்லவே முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களோடுதான் இந்த நிமிஷங்கள் வரைக்கும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னுடைய வாழ்வில் செல்வ செழிப்புகளோடு எல்லா விதமான குறைகளையும் அப்படியே இறக்கி வைத்து உனக்கென்று ஒரு சுபமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து உன்னை இந்த சாயோ வாழ வைக்கத்தான் போகிறேன். எதிர்பார்த்த தருணங்கள், எதிர்பார்த்த அனைத்து விதமான தருணங்களும் கூடிய விரைவிலேயே உன்னை தேடி வரும். நீ என்ன நினைக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபமாக நடக்க வேண்டும் என்று. இந்த உலகத்தில் நீ மட்டும் அப்படி நினைப்பதல்ல. இங்கு இருக்கும் எல்லோருமே அப்படித்தான். எல்லா விஷயமும் நமக்கு பிடித்தது போல நடக்க வேண்டும், எல்லா விஷயமும் நல்லதாக நடக்க வேண்டும் என்று நினைக்கத்தான் செய்கிறார்கள். அதே போலவே நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அந்த விஷயம் போலவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு பிடித்தது போல நடக்கும். இதுவரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல், எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் நடக்காமல் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியது, எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்தியது, எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு சகல அதாவது என்னடா இது வாழ்க்கை என்று நீ நினைத்து கொண்டு கஷ்டப்பட்டது எல்லாம் மறந்து போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று வந்து அமரப் போகிறது. தங்கமே, இதுவரைக்கும் நீ கேட்ட அனைத்து விஷயங்களும் பொய் அல்ல, உண்மையே. இதுவரைக்கும் நீ காணும் விஷயங்கள் அனைத்தும் துக்க விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள் இப்படியே இருந்தது. ஆனால் இதற்கு மேல் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமான விஷயங்களாகவே இருக்க போகிறது. எதிர்பார்த்த தருணங்கள் வந்த பொழுதுதான் தெரியும் நம்ம வாழ்க்கையில இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் நடக்க போதா அப்படின்னு. அந்த மாதிரியான நேரங்கள் உனக்கு வரதான் போகுது. இதுவரைக்கும் நீ நினைச்சுக்கிட்டே இருந்தல்லவா, நம்ம வாழ்க்கையா இதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது, இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமுமே இருக்காது அப்படின்னு. ஆனா நீயே பார்த்து என் வாழ்க்கையில நான் இவ்வளோ சந்தோஷத்தெல்லாம் அடைவேன் அப்படின்னு கனவுல கூட நினைச்சதில்லை. ஆனா நான் நினைக்காத நேரத்துல என்னுடைய அப்பாவோ எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில இன்பங்களோ நடக்கத்தான் போகுது.
இதுவரைக்கும் நீ கண்ட கனவுகள், நீ எதை ஆசைப்படுகிறாயோ அது இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் தட்டிக்கொண்டே போயிருக்கலாம். ஆனால் இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, எந்த விஷயத்தை நீ கேட்டாலும் சரி, கண்டிப்பாக அது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். துரோகிகள் எத்தனை பேர் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகிகள் என்று இருந்தார்களோ, ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கோ, உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் தடுப்பதற்கோ, ஏதாவது ஒரு விஷயம் செய்தால் அதை தடுப்பதற்கோ இனிமேல் ஆட்கள் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் தடுப்பதற்கு இனிமேல் யாருக்கும் எந்த ஒரு வழிகளையும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் எப்பொழுதும் கொடுக்க மாட்டேன். நம்பிக்கையோடு இரு, நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். தேவையில்லாமல் எதையும் நினைத்து குழம்பாதே, எதையும் நினைத்து கவலையப்படாது. நாளுக்கு நாள் துரோகிகளுடைய அட்டூழியம் தாங்க முடியவில்லையே, என்ன செய்ய போகிறேன் என்று நினைக்காது. அவர்களுடைய ஆட்டம் முடிய போகிறது. உன்னுடைய அழகான ஒரு ஆட்டங்களும் துவங்க போகிறது. நீ வாழ்க்கையில் முன்னேறும் நிலைமைக்கு வந்தால் அவர்களுடைய ஆட்டம் குறையத்தானே வேண்டும். நிறைய பேர் உன்னை பற்றி தவறாக புரிந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிறாய் என்பது மட்டும் உனக்கு தெரிந்தால் போதும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலேயும் இறங்காது. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக சிந்திக்காது. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செய். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் செய். நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் அனைத்துமே வெற்றி என்ற ஒன்றுக்குள் அமருமே தவிர தோல்வி என்ற ஒன்றுக்குள் அது அமராது என்று இந்த நேரத்தில் நான் தீர்மானமாகவே சொல்கிறேன். புரிந்து நடந்தால் எல்லாமே நல்லதுதான். எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன், ஆனால் நடக்கிறது மட்டும் எல்லாமே நல்லாவே நடக்கணும். நான் எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்வேன், ஆனால் நடக்கிறது மட்டும் இன்பமா நடக்கணும் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நீயும் உன் வாழ்க்கையில சில விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாது, இந்த விஷயத்த செய்யணும் உத்தரவு கொடுத்தனா செய்யணும். இதுதான் வாழ்க்கை. சில நேரத்தில் இந்த வாழ்க்கையே வேண்டாம், விட்டு விட்டு போகலாம் என்று உனக்கு தோன்றும். ஆனால் அதற்காக வாழ்க்கையை விட்டு விட்டு தூரமாக போக முடியுமா? அதெல்லாம் போக முடியாது. எவ்வளவுதான் கஷ்டமோ நஷ்டமோ இந்த வாழ்க்கையிலிருந்து தான் ஆக வேண்டும். புரிந்து நடந்து கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்நாள் முழுவதும் இப்படியே எல்லா விஷயத்தையும் நகர்த்து விடுவோம் என்று நினைக்காதீர்கள். கஷ்டத்தோடு கடைசி வரைக்கும் யாரையும் எந்த தெய்வமும் வாழ வைக்காது. உன்னுடைய வாழ்க்கையிலும் கூடிய சீக்கிரமாக கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷம் என்று ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் வரும். நிறைய நாள் கஷ்டப்பட்டு விட்டார். இனிமேல் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு வழிகளை மட்டும் பார். ஆசீர்வாதம் என்றும் இந்த சாயின் ஆசீர்வாதம், எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் என்றுமே உன்னோடு இருந்து கொண்டேதான் இருக்கும். பல சமயத்தில் என்னடா இது வாழ்க்கை என்று தோன்றிய வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாளில் நல்லவேளை இந்த வாழ்க்கையை நம்ம தவறா முடிக்கலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனா நல்லவேளை நம்ம எதுவும் செய்யல, எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு நீயே சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே உனக்கு திருப்தியா நடக்க ஆரம்பிக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக யோசித்துக் கொண்டு இருக்காதீர்கள். நல்ல விஷயங்களை நடத்துங்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்காக நான் நடத்தி தருவேன். எல்லா நேரத்திலேயும் அசிங்கங்கள் அவமானங்களோடு வாழ்ந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் சிரிப்பும் சத்தமும் என்றுமே இருக்கும். உன்னுடைய முகத்தில் சிரிப்பு சத்தத்தை நான் கூடிய சீக்கிரமாகவே பார்ப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே சிரித்து சிரித்து உன்னுடைய முகம் முழுவதும் புன்னகையோடு உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.